வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2025 மாடலுக்கான ஜஸ்ட் 110. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டிவிஎஸில் வந்துட்டு ஒரு டிவிஎஸ்லாம் இல்லை, பொதுவாகவே ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும். அதாவது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ப்ரைஸுமே ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்க ஆளுங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கூட்டர் பட் எனக்கு பெப்டை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்தாங்க ஜஸ்ட் 110 அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம டிவிஎஸ் ஜஸ்ட் 110 என்ன, இந்த வண்டியில் என்னென்ன வேரியன்ட் இருக்குது, இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் அந்த ஜிஎஸ்டி மாற்றத்துக்கு அப்புறம் இதோடைய விலை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ முழுக்க நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட லுக்ஸ்ன்னு பார்க்குறப்போ இது ஜஸ்ட் 110. பெருசாக லுக்ஸில் எந்த மாற்றங்களும் இருக்காது. கடைசி ஒரு 5-6 வருடங்களாகவே இந்த மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்துட்டுருக்கு. இதில் 2 விதமான வேரியன்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து மேட் வேரியண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேட் வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நான் அந்த கலர் ஆப்ஷன்ஸ் போகும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ஸ்டாண்டர்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். மேட் கலருங்கிறப்ப இந்த கிளாஸி ஃபினிஷிங் இல்லாமல் மேட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். இதுதான் ஒரு வித்தியாசம். வண்டியோட லுக்ஸ்ன்னு பார்க்குறப்போ ரொம்ப சின்ன ஸ்கூட்டர் தான், 110 சிசி. ஆக்சுவலாக ஜூபிட்டர்லேயும் இதுலேயும் கிட்டத்தட்ட இருக்கிற என்ஜின் வந்து சேம். டியூனிங் ஆஸ்பெக்ட்ஸில் மாற்றங்கள் இருக்கும். என்ஜின் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்க்கும்போது இது 110 சிசி என்ஜின், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 109 சிசி என்ஜினுங்க. பவர் அண்ட் டார்க்குன்னு பார்க்குறப்ப 7.7 பிஹெச்பியும் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிவிடி கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப். இது வந்து ஈகோ த்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். OBD 2Bக்கான சென்சார் யூனிட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒரு பேசிக்கான என்ஜின், அட் த சேம் டைம் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜின். உங்களுக்கு சாலிடாக ஒரு 55ங்கிறது ஒரு நல்ல மைலேஜாக கிடைக்கும். ஏன்னா வண்டி ரொம்ப சின்னது, என்ஜினுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், டெய்லி டே யூஸஸ்க்கும் அந்த மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். முக்கியமாக லேடிஸ், நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹெவியான ஒரு வண்டி வந்து ஓட்ட முடியாது. லைக் ரொம்ப பெரிய ஸ்கூட்டர், எனக்கு வந்துட்டு ஒரு ஆக்சஸ் 125ஓ இல்லைனா ஒரு ஆக்டிவா 125 மாதிரியோ இல்லை ஜூபிட்டர்லேயே 125 அந்த மாதிரியான கேட்டகரிஸ். எனக்கு ஹெவியான வெயிட்டுக்கு வந்து பைக் வந்து வேணாம். ரொம்பவே ஒரு ஈஸி யூஸபுளாக இருக்கணும். ரொம்ப ஹைட்டாக இருக்க மாட்டேங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. வெயிட்லெஸ்ஸாக தான் எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும். இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஜஸ்ட் 110ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வண்டியாக இருக்கும். ஏன்னா வண்டி பார்க்க தான் சின்னது. இதோட என்ஜின் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆக்டிவாவோட 110 சிசியும் சரி, அதே மாதிரி நம்ம ஹீரோவில் வந்து ப்ளஷரு, இந்த வண்டிகளோட காம்படேட் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் தான். என்ஜின் பவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு இந்த சைஸு அந்த வண்டியோட வெயிட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் டயர்ஸ் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் இன்னமும் அந்த 10 இன்ச்சஸ்க்கான வீல் சைஸ் தான் வந்து வருது. ஏன்னா இப்போ நிறைய ஒரு காம்படேட்டர்ஸ் 12 இன்ச்சஸ்க்கு வந்து போயிட்டாங்க. ஜூபிட்டரே 12 இன்ச் வீலு, ஆனால் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 இன்ச்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வீல் சைஸ். 90க்கு 90 டயரும், ரியர்லேயும் 90க்கு 90 டயர், ரெண்டுமே ஒரே டயர் தான். இப்போ வந்து இதில் டிவிஎஸ் டயர் வரதில்லை, ஜேகே டயர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் கட்காக. அப்படி என்ன ஒரு ப்ரைஸ் கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த வண்டியோட இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துட்டு 84,000 ருபீஸ் வந்து வருதுங்க. இதில் நீங்கள் மேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், 85,000 to 86,000 வரும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஸ்கூட்டர் செக்மெண்ட்ஸில் இந்த பைக் தான் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் கம்மி. இதை விட 1000-2000 ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ரைஸ் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வேல்யூபிளான ப்ரைஸ் வந்து தோணுது. டியூப்லெஸ் டயர் ஆப்ஷன்ஸ், ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனே கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான யூனிட் சஸ்பென்ஷன் கிடையாது, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் பார்க்கும்போதும் இதில் வந்து காயில் சஸ்பென்ஷன் தான். லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஹேலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ரியரில் மட்டும் நமக்கு LED லைட்ஸ் வந்து வரும். இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து ஹேலஜன்ஸ். அந்த என்ஜின் இந்த சைடு யூனிட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஜூபிட்டரோட அந்த என்ஜின் தான். ஸோ இது ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை, ஜூபிட்டரோட அதே என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சீட்டு தான், ஒரு 2 பேர் தான் உட்கார முடியும். ஒரு 3 பேர்லாம் உட்கார அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. ஸ்டில் இன்னமும் நிறைய பேர் இந்த ஓட்டி பழகிறவங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூட்டி வாங்குறவங்க, டாலாக இல்லாதவங்க, வெயிட் கம்மியாக எனக்கு ஒரு ஸ்கூட்டி தான் நல்லாயிருக்கும் அப்படி பார்க்குறவங்க எல்லோரும், ஈவன் மென்ஸுமே கூட இந்த ஸ்கூட்டர் பக்கம் போகிறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து பெரிய அப்டேட்டுன்னு எதுவும் கிடையாது. இதில் கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது கூட ஒரு 4-5 கலர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். மேட் நல்லாவே மூவ் ஆகுது. இது வந்து கிளாசி கலரு. கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருசாகவும் ஒன்றும் வச்சுக்கிற அளவுக்குலாம் ஸ்பேஸ் கிடையாதுங்க. OBD 2க்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்டு ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ அந்த பழைய மூடி டைப்பு இப்போ நிறைய இதில் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது பழைய மூடி டைப் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி. அதில் வந்துட்டு உங்களுக்கு 3.25 லிட்டர் தான் பிடிக்கும், 1.5 லிட்டர் கிட்ட உங்களுக்கு ரிசர்வ் இருக்கும். ஸோ ஜூபிட்டர்லையும் இதே டேங்க்கு தான் வருது. நான் ஏன் ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணுறேன்னா, சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குது. ஆனால் வண்டியோட ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்குறப்ப இந்த வண்டிக்கும் ஜூபிட்டருக்கும் ஒரு 10,000 ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது உங்களுக்கு.
கீ சாவியுமே பார்த்திங்கன்னா அந்த நார்மலான அந்த உங்களுக்கு அந்த டிவிஎஸோட கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீ போடக்கூடிய அந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு நான் சைடு வந்து காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சைட் லாக்கு, ஆன் ஆஃபு, இக்னிஷனுக்கான கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இக்னிஷன் ஆன் பண்ணோனையும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் சென்சார், டிவிஎஸ்க்கான லோகோ இருக்குது, ஈகோ மோடுக்கான சுவிட்ச். அதாவது நீங்கள் ஈகோனா ஒரு 40லேயே ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ்க்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அனலாக் மீட்ரு, உள்ள ஓடவும் இருக்குது. இங்கே வந்து ஃபியூலுக்கான மீட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு கவர் டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது, நான் ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, த்ராட்டில் அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ், இங்கே ரியர் டிஸ்க் பிரேக்கு, சுவிட்சஸ் எல்லாமே சேம் தாங்க, இதில் மாற்றங்கள்லாம் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மேட் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வரும். பட் இதில் வந்து அது கிடையாது, வெறும் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டாகவே இருக்குது. ஓகே, ஏறி உட்காந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இங்கே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் லைட் வந்து எரியறது உங்களால் பார்க்க முடியுது. அண்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் வண்டி. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஓட்டுறதுக்கும் சரி. சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். தெரியுதா? சேஃப்டி ஃபியூச்சர்ஸாக இப்போ வரக்கூடிய BS6ஓட ஃபேஸ் 2 வெர்ஷன் ஆகட்டும், ஃபேஸ் 1Aலேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து இந்த க்ரோம் எடிஷன் வாங்குறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேட் எடிஷன் வாங்குறப்போ இங்கே DRL வரும். இந்த வண்டியில் DRLs கிடையாது. முன்னாடி பார்க்குறதுக்கு அந்த பெப்டோட அந்த லுக் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் இது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு சட்டில்டான லுக்கில். ஃப்ரண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏரோ டிசைன், ஃப்ரண்ட்டில் மட் கார்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த ஃப்ரண்ட்டோட டிசைனே மட் கார்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் 4மே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேலஜன்ஸ் நான் போட்டு காட்டுறேன். தெரியுதா? நல்லாவே இருக்கும். இந்த ஹேலஜனோட யூனிட் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதிலே மேட் கலர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு அந்த கலர் வந்து காட்டிடுறேன். மேட் கலரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ஸோ தெரியுதா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு. ஸோ இந்த கலர் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்காது, மேட்டிங் ஃபினிஷிங் இருக்கும். அது ப்ளூ கலரா? ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலருங்க. இது வந்து பர்பிள் கலர். ஸோ இதெல்லாமே இதோட கலர் ஆப்ஷன்ஸ். இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இதெல்லாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு மேட் ஒரு கலர் இருக்குது, நார்மல் கலர் வேரியன்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கலர். அந்த ரியரோட டேஞ்சர் லைட் வந்து பார்த்தேன்னு சொல்லல. ஸோ அந்த LEDs சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே இந்த LEDஸ்லாம். இது நார்மலாக உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணோன்னே எரிஞ்சிட்டே இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேஞ்சர் லைட் அழுத்தும் போது உங்களுக்கு இருக்கிற இலுமினேஷன்ஸ் இன்னுமே பிரைட்டராக இருக்கும். ஃபுல் LED. இந்த வண்டியில் வரக்கூடிய LED ஆப்ஷன்ஸ்னால் அது ஒன்று மட்டும்தான். ஸோ இந்த வண்டியோட ஓவரால் ஒரு வியூங்கிறது இதுதான். ரொம்ப சிம்பிளான பைக்கு. நானுமே ரிவ்யூ ஆஸ்பெக்ட்ஸில் ஒன்றும் பெருசாலாம் இந்த வண்டியை சொல்லலை. இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, ஜஸ்ட் 110 அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் நிறைய பேரோட கண்ணுக்கு தெரியறதில்ல. பட் மோஸ்ட்லி இந்த வில்லேஜ் சைடில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் சிட்டி யூஸுக்கு உண்மையுமே செமையான ஒரு வண்டிங்க இது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அட் த சேம் டைம் மைலேஜுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 to 60 கிட்ட மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. பெரிய எலக்ட்ரானிக்ஸ் இருக்காது, ரொம்ப நார்மல். ஹாலஜன் லைட்ஸ் தான் இன்னும் வந்துட்டுருக்கு. அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் பார்க்குறப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது உண்மையுமே ஒரு ஒர்த்தபிள் ஆப்ஷனாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் யாராவது ஜஸ்ட் 110 or 110cc ஒரு ரொம்பவே ஈஸி ஹேண்ட்லிங் அண்டு டிராஃபிக்ஸ்லாம் தினமும் நீங்கள் ஓட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைமை நீங்கள் இல்லை, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பைக்கோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.